வணக்கம். இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். திரைப்படம் என்றவுடன் தமிழ்நாட்டுக்கு போகாமல் ஈழத்துக்கே நாங்கள் போய் வரலாம். இயக்குனர் அஜந்தன் அவர்கள் இயக்கிய பரவாதி என்ற திரைப்படத்தை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். பரவாதி என்றவுடன் உங்களோட மனதில் ஏற்கனவே இது வந்துட்டுதே, நாங்கள் பார்த்துட்டோமே என்ற எண்ணம் தோன்றலாம். ஏற்கனவே வந்த திரைப்படம் தான். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த படம் வெளியாகி பிரான்ஸ் நாடு மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கு வெளியிடப்பட்டிருந்தது. மீண்டும் ஒரு திரையிடல் பார்க்காதவர்களுக்கு அல்ல, பார்த்து பிடித்தவர்கள் மறுபடியும் பார்க்கறதுக்காக மீண்டும் ஒரு திரையிடல். இயக்குனர் அஜந்தன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த பரவாதி என்ற திரைப்படத்தை ஏன் நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன் என்று சொன்னால், ஒரு திரைப்படம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் தோன்றும். ஒரு திரைப்படத்துக்கான வேகம், இசை, பேச்சு, அந்த கொண்டு செல்ற வழி, ஒரு கதை எப்படி நகர்ந்து செல்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் நிறைய பார்க்க வேண்டி இருக்குது. ஆனால் பல திரைப்படங்கள்ல அப்படியான ஒரு திரை நடையை நோக்காமல், திரையின் வடிவத்தை நோக்காமல், மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அல்லது தவறு செய்கிறவர்களுக்கு ஒரு சரியான நீதியை தரும் படங்களாகவும் பல படங்கள் வந்து கொண்டு இருக்குது. அது உலகத்தரத்தில் இருக்கிற அத்தனை படங்களையும் நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில இந்த பரவாதி என்ற திரைப்படத்தை நான் பார்க்கும் பொழுது, இது ஒரு திரைப்படமாக நான் பார்க்காமல் ஒரு ரிப்போர்ட்டாஜா அதிகமா பார்க்கிறேன். இந்த திரைப்படத்தை பார்க்க சென்ற பொழுது என்னுடைய மகளையும் நான் கூட்டிச் சென்றிருந்தேன். அவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்த குழந்தை. அதிகமாக தமிழ் திரைப்படங்களை பார்க்கிற ஒரு பிள்ளைதான். திரைப்படம் என்ற விடயத்தை பற்றி அவருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்குது. அந்த வகையில நான் பரவாதியை பற்றி பேச போறேன். இன்றைக்கு மக்களை அந்த திரைப்படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு விவரத்தை நான் கொடுக்க வேண்டி இருக்குது. ஆகவே நீ இங்கு பிறந்த வளர்ந்த குழந்தையா இருக்கும் பொழுது பரவாதி என்ற திரைப்படத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? மக்களை பார்வையிட செய்வதற்கு நீ என்ன கருத்துக்களை முன்வைப்பாய் என்று கேட்டிருந்தேன். 20 வயதை நிரம்பிய பிரான்ஸ் நாட்டில் பிறந்த ஒரு பிள்ளையின் கருத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். முதலில் அவர் சொன்னது எப்படி என்று சொன்னால், இது ஒரு திரைப்படம் என்று பார்க்காமல் ஒரு ரிப்போர்ட்டாஜா பார்க்கலாம். ரிப்போர்ட்டாஜ் என்று சொன்னால் ஒரு உண்மை நிகழ்வு, ஒரு நாட்டிலேயோ ஒரு ஊர்லேயோ அல்லது ஒரு வீட்டிலேயோ நடக்கிற ஒரு உண்மை நிகழ்வை எடுத்துரைப்பது தான் ரிப்போர்ட்டாஜ். அப்ப அங்க பொய் புனைவுகள் இருக்காது. அந்த வகையில இந்த திரைப்படம் கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் என்று அவர் எனக்கு சொன்னார். இரண்டாவதாக சொன்னது, இது நாட்டில் நடந்து கொண்டிருக்குது, ஆகவே எல்லாரும் பார்க்கணும். நாட்டில இருக்கிறார்கள், அதாவது அல்லது இலங்கையில் இருக்கிறார்களும் பார்க்கணும், ஈழத்துக்கு செல்லுகிற மக்களும் பார்க்கணும், ஈழத்துக்கு செல்லாத வெளிநாட்டவர்களும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். ஏனென்று சொன்னால், இந்த திரைப்படம் ஒரு வேகமான வாகனங்களின் செல்கையை பற்றி பேசுகிறது. அதனால் ஏற்படும்